உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்க. குளிர்காலத்துல ஈரத்தலையோட இருக்கிறது, ஜாக்கெட் இல்லாம வெளியில போறது, ரொம்ப நேரம் நைட் வெளியில ஸ்பெண்ட் பண்றதுனால சளி பிடிக்கும் சொல்லிருப்பாங்க. சளி பிடிக்கிறது வைரஸ்னால தானே தவிர டெம்பரேச்சருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அதுக்காக ஈரத்தலையோட சுத்தாதீங்க, ஜாக்கெட் இல்லாம வெளியே போகாதீங்க, அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும். அப்ப ஏன் குளிர்காலத்துல மட்டும் நிறைய சளி பிடிக்குது பாக்கலாம் வாங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ள விசிட் பண்ணி பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு. முதல் விஷயம், குளிர்காலத்துல பெருசா எங்கேயும் வெளியே போக மாட்டோம். ஒருத்தர் பக்கத்துல இருப்போம். வைரஸ் டிரான்ஸ்மிஷன் ஈஸியா இருக்கும். ஒருத்தர் சுவாசிச்ச காத்தையே தான் நம்மளும் சுவாசிப்போம். ரெண்டாவது ஹியூமிடிட்டி. கோல்டான ட்ரையான ஏர் நம்ம சுவாசிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம மூக்குக்கு உள்ள இருக்கிற மியூக்கஸ் லைனிங் அது அப்படியே ட்ரை ஆகிடும். கோல்டு வராம தடுக்கிறதுக்கு நம்ம உடம்போட டிஃபென்ஸ் மெக்கானிசமே அந்த மியூக்கஸ் லைனிங் தான். ஃப்ளூ மாதிரியான வைரஸ்களுக்கு கோல்டுலயும் மற்றும் ட்ரை ஏர்லயும் சர்வை பண்றதுக்கு அதோட அவுட்டர் ஷெல் பாத்தீங்கன்னா அவ்வளவு டஃபா இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க, கைகளை அடிக்கடி கழுவுங்க, மாஸ்க் போடுங்க, முடிஞ்சா ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணுங்க. குளிர காரணம் சொல்றதை விட்டுட்டு கிருமிகளை காரணம் சொல்லுங்க. மேலும் மருத்துவ உண்மைகளுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.